தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருப்பார்? தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருப்பார்? நான் எப்படி அந்த தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறேன்? ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவன் எப்படி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார்? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் என் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட வழிநடத்துதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், வழி துறக்கிற தேவனாய் இருக்கிறார், வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறார், வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், வாழ்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு ஒரு வளத்தையும் நலத்தையும், எனக்கு ஒரு உயர்வையும் மேன்மையும், கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும், மேன்மையையும் மகிமையையும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவன் எப்படி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஆமென், ஆமென். அப்பொழுதுதான் நாம் கேட்கிற இந்த தேவ வார்த்தைக்கு, இந்த தேவ செய்திக்கு, இந்த தேவ பிரசங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பொழுதுதான் நாம் கரத்தில் எடுத்து படிக்கிற இந்த வேதத்திற்கு, இந்த வசனத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பொழுதுதான் நாம் சபையில் வந்து கர்த்தரை பாடி துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பொழுதுதான் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, விண்ணப்பம் பண்ணி, உபவாசம் பண்ணி, ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி கதறுகிற காரியத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு முழுமை இருக்கும். எந்தவித ஆவிக்குரிய காரியத்திற்கும் ஒரு அர்த்தமும் ஒரு முழுமையும் ஒரு பரிபூரணமும் உண்டாக வேண்டுமானால், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நான் அறியாமல் செய்து கொண்டிருந்தா அது முடிவு பெறாதது, அர்த்தமற்றது. நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று என் வாழ்க்கையில் நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்ற அறிவோடு, நாலேஜோடு நாம் எதை செய்தாலும் அதுதான் பூரணமானது. ஆமென். அர்த்தம் உள்ளது, அழகுள்ளது, முடிவு பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அர்த்தமுள்ளதாய் மாற்றுவதற்கு நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். என் தேவன் எப்படிப்பட்டவர்? நான் ஏன் சபைக்கு வரேன்? என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதனால் சபைக்கு வரேன். நான் அறிஞ்சிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏன் நான் ஸ்தோத்திரம் இந்த வேதத்தை நான் தூக்குறேன் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் அறிந்திருக்கிறேன், அதனால் நான் இந்த வேதத்தை எடுக்கிறேன். ஆமென். ஏன் இந்த வசனத்தை நான் படிக்கிறேன்? ஏன் இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? ஏன் இந்த வசனத்தை நான் கேட்குறேன்? ஏன் இந்த வசனத்தை நான் கடைபிடிக்கிறேன்? ஏன் இந்த வசனத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்னா, என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதுக்காக செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.